ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CK ராம்நாத் காரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, மம்முட்டி, மோகன்லால், ஃபகத் ஃபாசில், நயன்தாரா நடிப்பில் வெளியான படம் பேட்ரியாய்ட். இந்த படத்தை நம்ம ஃபைனலா பார்த்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்கு, இதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ரேவதி, ராஜீவ் மேனன் இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவில மிகப்பெரிய புள்ளியாக இருக்க. இதில் ராஜீவ் மேனன் ஒரு ஆப் ஒன்றை உருவாக்கி அதை சாமானிய மக்கள் மொபைல், லேப்டாப்பில் அப்லோட் செய்ய வைக்கிறார். இதன் மூலம் மக்கள் பயன்படுத்தும் மொபைல் போன்களை இவர்கள் ஹேக் செய்து டேட்டாக்களை எடுக்க இது எப்படியோ ரேவதிக்கு தெரிய வருது. இதனால் ராஜீவ் மேனனுக்கு எதிராக ரேவதி ஆதாரங்களை மம்முட்டி மூலம் திரட்ட ரேவதி சில நாள்ல இறந்து போயிடுறாங்க. இதனால் மம்முட்டி எப்படியாச்சும் இந்த உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன் பெயரை மறைத்து லண்டன் சென்று ஒரு யூடியூபர் போல இருந்து வாழ்ந்து வராரு. அதே நேரத்தில் ராஜீவ் மேனன் மகன் ஃபகத் ஃபாசில் அசுர வேகத்தில் தன் கம்பெனியை வளர்த்து அந்த ஆப்பை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல இந்த ஆபத்தை மம்முட்டி மற்றும் மோகன்லால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இதை முறியடிச்சாங்க, அடுத்து என்ன ஏதுங்கிறது இந்த படத்துல ஒட்டுமொத்த கதையுமே. மம்முட்டி இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருக்காரு. குறிப்பா இன்டர்னல் சீன், ஃபைட் சீக்வன்ஸ் இது எல்லாமே மம்முட்டி ஃபேன்ஸுக்கு பெரிய ட்ரீட்டா இருக்கும். பெரிய சுவாரஸ்யமான காட்சிகள் எதுவும் இல்லாம கண்டென்ட் மெட்டீரியலாவே போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னதான் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா போனாலும் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. ரொம்ப ஸ்லோவா போகுது, ரொம்ப ட்ரையா போகுது. ஃபேன்ஸ் கொண்டாடுற சீன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்டர்வல் மட்டும் ஃபகத் ஜெட்டில் மாட்டிக்கொள்ள அதை கீழே இருந்து கைட் செய்து மம்முட்டி காப்பாத்துற சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. இதுல மோகன்லால் எங்க அப்படின்னு பார்த்தா இன்டர்வல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வராரு மோகன்லால். இருந்தாலும் கிளைமேக்ஸ் நல்லா பண்ணிருக்கலாம். கிளைமேக்ஸ்ல எந்த ஹை மொமெண்ட் இல்லாம கிளைமேக்ஸ் பிளாட்டா போகுது. நயன்தாரா வராங்க, இவங்க எல்லாம் எதுக்கு வராங்கன்னு தெரியல. இவங்க கேரக்டர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கல் ஒர்க்கா பார்த்தா டாப் நாச்சா இருக்குது. கேமரா ஒர்க் எல்லாம் பார்த்தா ஹாலிவுட் ரேஞ்சில தான் இருந்தது. அதுலயும் கார் ஃபைட் வர சீன்ஸ் எல்லாம் செம ட்ரீட்டா இருந்தது. இது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. சுஷினோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்தது. படத்துக்கு பெரிய பலமாவும் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஃபியூ எங்கேஜிங் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட அது கிரிப்பிங்கா இல்ல. கிரிப்பிங்கா கொண்டு போயிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ரைட்டிங் டிசப்பாயிண்டடா இருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ் மம்முட்டி மோகன்லால் ஆக்டிங், அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில் ஆக்டிங், படத்தோட இன்டர்வல் மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படத்தோட டெக்னிக்கல் ஒர்க் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே இருந்தாலும் கூட அது கிரிப்பிங்கா இல்ல. அது கிரிப்பிங்கா பண்ணி தான் இன்னும் சூப்பர்னு சொல்லியிருக்கலாம். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செமையா இருக்குது. இந்த படத்தோட கேமரா ஒர்க் நல்லா இருக்குது. இந்த படத்தோட நெகட்டிவ் ஹை மொமெண்ட்லாம் எதுவும் இல்லாம பிளாட்டா போகுது இந்த படத்தோட ஸ்டோரி. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப்ல லாக்ஸ் நிறைய இருக்குது. அது லாக்ஸ் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் மொத்தமா 3 மணி நேரம் ஓடுது. இது ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். ட்ரிம் பண்ணி படத்தை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே கொண்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் சரி பண்ணி தான் படம் இன்னும் சூப்பர் சொல்லியிருக்கலாம். இந்த குறைகள் இருக்கறனால ஏ ரேட்டிங் 5க்கு 3.4, வெட்டிட்டா சொன்னா ஆவரேஜ். இன்னும் ஓவராலா சொன்ன போனா கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தான், ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான். இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி தான் படம் இன்னும் சூப்பர் சொல்லியிருக்கலாம். கண்டிப்பா மம்முட்டிக்காக மோகன்லாலுக்காக ஒன் டைம் தாராளமா தியேட்டர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்திருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிச்சிருக்கு, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.